சோஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 6வது வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்குறோம். இது எதனால் அப்படின்னா, அம்மோனை ஆளுகை செய்கிற நாகாசுங்கிற ஒருத்தன் கிளியாத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகிறேன்ட்டு வரான். அவங்க உடன்படிக்கை பண்ணலான்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் கண்களை பிடுங்கி இஸ்ரவேலுக்கு மகிமை குறைச்சலை நான் ஏற்படுத்துவேன்னு துணிகரமாக பேசுகிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் எங்கே மூப்பர்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அழுகை குரலை சவுல் கேட்டு இது எதனால் அவங்க அழுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்கிறான். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சவுலுக்கு அந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா கோத்திரத்திலும் இருக்கிற யுத்த வீரர்களை சேர்த்து அவனை போய் முறியடித்து வென்றுறான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கி அவனுக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது. இந்த எமோஷன், இந்த கோபங்கிற எமோஷன் எப்படி வந்ததுன்னா, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால. தேவனுடைய ஆவி ஏன் அவன் மேலே இறங்கி அவனுக்கு கோபம் வருது அப்படின்னா, இந்த காரியத்தில் என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு காரியத்தை கேட்ட உடனேயே ஒரு 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 ஃபேஸில் இருந்த, அதாவது ஒரு மனுஷனாக இருந்த சவுல் வேறு ஒரு மனுஷனாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கும் எவ்வளவோ செய்தி உலகத்தில் நடக்குது. போர் நடக்குது, நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் தவறான காரியங்கள் போதிக்கப்படுது, ஊழியங்கள் நிர்விசாரமாக இருக்குது. நைஜீரியாலெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுறாங்க, ஆலயங்கள் தீ கொளுக்கப்படுதுங்கிறத கேள்விப்படுறோம். இப்படி எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுறோம். எந்த காரியத்திற்காவது நமக்குள்ள ஒரு பாரமும் ஒரு வேதனையும் ஏற்பட்டிருக்கா? அச்சச்சோ உச்சோச்சு அப்படின்ட்டு சில காரியங்களை கேட்கும்போது மனுஷிய இயல்பாக நமக்கு ஒரு வருத்தம், ஒரு பாரம், ஒரு கோபம் ஏற்படும். அதை தாண்டி நம்ம என்ன செய்தோம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு இந்த காரியம் கேள்விப்பட்ட உடனே அவன் உடனே இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற எல்லா யுத்த வீரர்களையும் ஒன்று திரட்டி போய் அந்த நாகாசை முறியடித்து கீலேயாத்தின் ஜனங்களுக்கு பெருத்த சமாதானத்தை கொண்டு வருகிறான். அப்போ நம்ம கிட்ட ஒரு காரியத்தை தேவன் கேட்கும்படியாக வைக்கிறார் அப்படின்னா, நாம் அதற்காக உத்தரவாதம் எடுப்போம்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ செய்திகள் கேள்விப்பட்டாலும் எல்லா செய்தியும் நம்ம இருதயத்தை அசைக்காது. ஆனால் அதில் ஏதாவது 1-2 செய்தி நம்ம இருதயத்தை அசைக்கும் போது நம்ம வேறு மனுஷியாக மாறுறோமா? அதாவது நம்மளுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலான்னு பிளான் பண்ணியிருப்போம், இல்லை நம்மளுக்கு பர்சனலாக ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் அந்த காரியத்தில் செல்லுது. உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கால் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் சர்ச்சில் நடந்த ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தேசத்தில் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஏதோ ஒரு காரியத்தோடைய ஒரு பாதிப்பாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியம் நம்ம இருதயத்தை அசைக்குதா? நம்மளை வேறு மனுஷனாக கர்த்தரால் மாற்ற முடியுமா? இந்த இடத்துல சவுல் எப்படி வேறு மனுஷனாக மாறினான்னா, அவன் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவன் அப்படின்னு மாறத்தக்கதாக அவன் தீர்க்கதரிசிகளோடு இணைந்து சாமுவேலிட்ட இருந்து சவுல் திரும்ப வீட்டுக்கு வரும்போதே வேறு மனுஷனாகத்தான் திரும்பி வரான். ஏற்கனவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறவங்கிட்ட தேவன் தன்னுடைய பாரத்தை ஊற்றும் போது அவன் முழுசா தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக மாற முடிகிறது. அப்போ தேவன் நம்ம கிட்டையும் அதானே எதிர்பார்க்குறாரு. நாம் வேறு ஒரு மனுஷனாக மாறியிருக்கோமா? அதாவது ரட்சிக்கப்பட்ட புதுசை விட்டுருங்க, இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கேங்கிறதையும் விட்டுங்க. சில வருஷங்களாக நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், நான் கர்த்தரை அறிந்து கொண்டு சில வருஷங்கள் ஆயிட்டு அப்படின்னு நம்மளால் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லை அதுக்கு மேலேயோ சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம மாறியிருக்கோமா? காசிப் பேசுறது, இல்லை யாரையாவது புறம் கூறுவது, இல்லை வன்மம் வளர்ப்பது, கோபம் இருப்பது, இல்லை பொறாமை கொள்வது, இப்படி நம்மளுக்கே தெரியாது. இது மனித இயல்புன்னு நம்ம நினைக்கிற, ஆனால் கர்த்தருக்கு
இந்த ரட்சிப்புக்கும் ஏதுவில்லாத எவ்வளவோ ஒரு காரியத்தை நம்ம சுமந்து கொண்டு போகும்போது நம்ம வேறொரு மனுஷனா மாற முடியாது. நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்தவர்களாக நாம வேறொரு மனுஷியா மாறியிருக்கோமா? முந்தி நான் காசிப் பேசுவேன், ஆனா இப்போ காசிப் பேசக்கூடாதுன்னு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முந்தி சோம்பலா இருப்பேன், இப்போ கர்த்தருக்குள்ள பெலன் உள்ளவளாக உழைக்கிறவளாக இருக்கணும்னு நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன். முந்தி பைபிள் வாசிக்க முடியாம திணறுவேன், இப்போ கர்த்தருக்குள்ள என்னால 2-3 அதிகாரத்தை கூட தொடர்ந்து வாசிக்கக்கூடிய பெலனை தேவன் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கவே முடியாது, இப்போ என்னால முழங்கால் படியிட்டு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஜெபிக்க முடியும்ட்டு நாம ஒவ்வொரு காரியத்திலும் பெலன் உள்ளவர்களாக மாறியிருக்கோமா? அதாவது நம்ம தேவைகளை குறித்தோ நாம உபவாசம் இருந்து நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிற காரியமே இது கிடையாது. இது ஆவி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிற அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம முயற்சி செய்து மாறியிருக்கோமா? அப்படி மாறினா தானே நமக்குள்ள ஒரு வார்த்தையை போடும்போது அது கனியாக பூவாக வளரக்கூடிய ஒரு மரமாக மாற முடியும். நான் பார்த்தீங்களா, அந்த விதைக்கிற காரியத்திலேயே அதாவது வெளிப்புற நிலத்துல விதையை போட்டா அந்த நிலம் என்ன ஆகுதுன்னா, அந்த விதைய பறவைகள் கொத்தி கொண்டு போகுது. அதுவும் நிலம்தான். இந்த நல்ல 100 மடங்கு பலன் கொடுத்தது பாருங்க, அதுவும் நிலம்தான். 2ம் நிலம்தான். ஆனா ஒரு நிலத்துல விதைக்கப்பட்டு வளருது, ஒரு நிலத்துல உடனே பறவை கவ்வி கொண்டு போகுது. நாம எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கோம்? நானும் கர்த்தருடைய தோட்டத்துல தான் இருக்கேன்னு வெளியரங்கமாக புறம்பாக்கப்பட்ட நிலமா இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் எடுத்து பயன்படத்தக்கதாக பண்படுத்தத்தக்கதாக நம்மளுக்குள்ள ஒரு விதையை போட்டு வளர்க்கத்தக்கதாக நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கா? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு குழந்தைகளுக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. சில பேர் வியாதி உள்ளவர்களுக்காக ரொம்ப பாரப்படுவாங்க. சில பேர் ஊழியர்களுக்காக பாரப்படுவாங்க. சில பேர் திருநங்கைகளுக்காக பாரப்படுவாங்க. சில பேர் கணவரால பிறரால ஒதுக்கப்பட்டு தவறான காரியத்தில் தள்ளப்பட்டு வற்புறுத்தி தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும்னு அதற்காக பாரப்படுவாங்க. இப்போ இந்த பாரம் எல்லாமே அவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே இல்லை. கர்த்தர் அவர்களை வேறு மனுஷனா மாற்றும் போது அவருடைய பாரத்தை அவங்க இருதயத்துல விதைச்சதுனால அவங்களால இந்த ஊழியத்தை செய்ய முடியுது. அப்படி நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கா? நாம அதுல வளர்ந்திருக்கோமா? நம்மளே அந்த காரியத்துல கர்த்தரால ரிலேட் பண்ண முடியுதா? இந்த காரியத்தை இந்த மக இருதயத்துல விதைச்சா அவ இதுக்காக ஜெபிப்பா, இதற்காக அவங்க ஜெபிப்பாங்கன்னு கர்த்தர் நம்மளை நம்பி சவுலின் காது கேட்க இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆவி இறங்கிதான் சவுல் இந்த காரியத்தை செய்கிறார். சவுல் மனுஷனா செய்யல, நாமளா செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவி இறங்குறதுனால தான் செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு தனி மனுஷன் போய் எல்லாருக்கும் ஊழியம் செய்ய முடியுமா? ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற சகோதரிகளுக்கு போய் உதவிக்காரன் நீட்ட முடியுமா? வியாதியில படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய உடைமைகளை விற்று கொடுக்க முடியுமா? இது எல்லாமே தேவனுடைய ஆவியானவர் செய்கிற காரியம். கர்த்தர் நம்ம கிட்ட அதை தான் கேட்கிறாரு. உன்னை வேறு மனுஷியா மாற்ற நான் விரும்புகிறேன். அந்த மனுஷி எனக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு விரும்புகிறேன். அதற்கு நீ ஆயத்தமா இருக்கியா? அதற்கு நீ உன்னை மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கியா? நம்ம எத்தனையோ பேரு நம் தேவைகளுக்காக அதிக நேரம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னுடைய தேவையையும் சேர்த்து பூர்த்தி செய்கிற நான் ஆத்மாவை தேடுறேன் அப்படிங்கிறார். ஏன்னா நம் தேவைகளுக்காக அழுது ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் யாருன்னே தெரியாத, நம்ம லைஃபுக்கு சம்மந்தமே இல்லாத, நமக்கு அதனால் பெரிய நஷ்டமோ பாதிப்போ இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது ஈஸியான காரியம் இல்லை. இங்கே சவுலுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் கீலியாத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாக இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குதான்னு அவனுக்கு கோபம் அவன் பாட்டு அவன் மாடை மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற வீரர்களெல்லாம் சேர்த்து போய் போர் புரிஞ்சு ஏன் வெற்றி பெறுகிறான்? ஏன்னா சவுல்கிட்ட அந்த பொறுப்பை தேவன் கொடுத்தார். அப்படி நம்மக்கிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்கு நம்ம வேறு மனுஷியாக மாறுவோம். அதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் மாறி இருக்கோமான்னு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். மாற கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா கர்த்தருடைய உதவியை நாடுவோம். நான் எப்போமோ மாறிட்டேன், ஐ எம் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நிறைய மாற வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். மாறுவோம். காட் பிளஸ் யூ.